சுவையான கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். பச்சரிசியையும் துவரம் பருப்பையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நீல வாக்குல மெல்லிசா நறுக்கின வெங்காயம், கீறின பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து இடிச்ச பூண்டு, துருவின இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க. நறுக்கின தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. இது கூட உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ருசி பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.